வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 15th February கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். காப் டீ மற்றும் காம் டீ எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். கோலினி மற்றும் தியோதானி எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். டோம்கச் மற்றும் ஃபாகுவா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். கவுடி மற்றும் சைலா எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூட்டியா, காஸ், லச்சாஸ் மற்றும் லிம்பு. பீம்சன் ஜோஷி 2009ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாவை அச்சுனத பாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வல்லபாச்சாரியா சுத்த அத்வைத்தை நிறுவியிருக்காங்க. ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, சிஏஜி அலுவலகம் மற்றும் அமைச்சரவை அமைப்பு. இந்த விஷயத்த நாம பிரிட்டன் நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். தாதாபாய் நோரோஜி ராஷ்டிர கோப்தார் அப்படிங்கிற செய்தித்தாள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1899ஆம் ஆண்டு லக்னோல ரோமேஷ் சந்திர தத் தலைமையில நடந்துச்சு. தூப்கர்க் மத்திய பிரதேசத்தின் மிக உயரமான சிகரம். 3வது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 1966 வரைக்கும் நடந்துச்சு. இந்த 3வது ஐந்தாண்டு திட்டத்தோட இன்னொரு பேர் காட்கில் யோஜனா. பல மசோதாக்கள் சிறப்பு நடைமுறைய சரத்து 198ல சொல்லியிருக்காங்க. ஜாகிர் ஹுசேன் இந்தியாவின் முதல் முஸ்லிம் ஜனாதிபதி. பாப்னா கிளர்ச்சி 1870ஆம் ஆண்டு ஈஷான் சந்திர ராய் தலைமையில நடந்துச்சு. லட்சுமி நாராயணா சர்வதேச விருது பெற்றவர் யார்? தியோராலால் சர்மா. குப்தேஸ்வர் காடுகளை எந்த மாநிலம் தனது 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவித்தது? ஒடிசா. எந்த நாள் தேசிய உற்பத்தி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? February 12. எந்த மாநிலம் பாரம்பரிய எருமை சண்டையான மோக்ஜூச்சை பின்பற்றுகிறது? அசாம். ஃபிட் இந்தியா இயக்கத்தின் பிராண்ட் தூதராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? நரேந்திரகுமார் யாதவ். தெற்கு ரயில்வேயின் முதல் திருநங்கை டிடியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சிந்து கணபதி. ராஜேந்திர பிரசாத் நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷனுடைய தலைவர். சஞ்சய் குமார் ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர் மற்றும் எம்டி. ஜெயவர்மா சின்ஹா ரயில்வே வாரியத்தின் முதல் பெண் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் தலைவர். ஷியாம் சுந்தர் குப்தா மத்திய ரயில்வேயின் முதன்மை தலைமை இயக்க மேலாளர். சந்தோஷ் குமார் ஜா கொங்கன் ரயில்வேவுடைய தலைவர். உலக சுகாதார அமைப்பால் 2024 நெல்சன் மண்டேலா விருதை வென்ற நிறுவனம் எது? NIMHANS, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் ஹெல்த் அண்ட் நியூரலாஜிக்கல் சயின்சஸ் தான் இந்த இன்ஸ்டிடியூட் ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு தான், இந்த நிறுவனத்துக்கு தான் நெல்சன் மண்டேலா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. GSIT அப்படிங்கிற நிறுவனம் நாபட் அப்படிங்கிற அமைப்பால ஆதி உத்தம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. கீதா பிரஸ் நிறுவனத்துக்கு காந்தி அமைதி பரிசு கிடைச்சிருக்கு. வடகிழக்கு எல்லை ரயில்வேக்கு PMI தற்காசிய விருது கிடைச்சிருக்கு. இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் பயிற்சி பெற்ற செவிலியர் சங்கத்துக்கு இந்திரா காந்தி அமைதி பரிசு கிடைச்சிருக்கு. 60 பாராசூட் ஃபீல்ட்ஸ் மருத்துவமனைக்கு சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கார் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அண்டார்டிகாவில் குன்லிங் நிலையத்தை திறக்கும் நாடு எது? குன்லிங் நிலையம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டேஷன், ஒரு நிலையம். எதுக்காக அமைச்சிருக்காங்க அப்படின்னா, அண்டார்டிகா நாடு மற்றும் துருவ பகுதியில ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், அதுக்காக வேண்டியது அமைச்சிருக்காங்க. இது அமைச்ச நாடு சீனா. சீனா நாடு மட்டும் இல்ல, நம்ம இந்திய நாடு, ஜப்பான் நாடு, நிறைய நாடு அண்டார்டிகால அவங்களோட நிலையத்தை அமைப்பாங்க. லூயிஸ்வில் நகரம் செப்டம்பர் 3ஆம் தேதியை சனாதன தர்ம நாளா அறிவிச்சிருக்காங்க. கிர்கிஸ்தான் நாடு பனிச்சிறுத்தைய தேசிய சின்னமா அறிவிச்சிருக்காங்க. 47வது சர்வதேச கொல்கத்தா புத்தக கண்காட்சியுடைய மைய நாடு UK. நிலவில் விண்கலத்தை தரையிறக்கிய 5வது நாடு ஜப்பான். காபோ வெர்டே உலக சுகாதார அமைப்பால் மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நைஜர், மாலி, புர்கினா பாசோ இந்த நாடுகள் எக்கோவாஸ் அப்படிங்கிற அமைப்புல இருந்து விலகி இருக்காங்க. எக்கோவாஸ் அப்படிங்கிற அமைப்பு 1975ஆம் ஆண்டு உருவாச்சு. எந்த நாள் உலக உணாணி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் February மாசம் 11ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் ஹக்கீம் அஜ்மல் கான். உனானி அப்படிங்கிறது ஒரு பழமையான மருத்துவ முறை. அந்த முறையுடைய ஒரு ஃபேமஸான ஒரு மருத்துவர் தான் ஹக்கீம் அஜ்மல் கான். இவருடைய பர்த் அனிவர்சரி தான் நம்ம
உண்ணாநிதி தினமா அனுசரிக்கிறோம். ஜனவரி 15 இந்திய ராணுவ தினம். ஜனவரி 19 கோக் போரக் நாள். ஜனவரி 23 பராக்கரம் திவாஸ். ஜனவரி 21 திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயாவின் மாநில தினம். ஜனவரி 24 சர்வதேச கல்வி தினம். ஜனவரி கடைசி ஞாயிறு உலக தொழுநோய் தினம். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல் படை நாள். பிப்ரவரி 10 உலக பருப்பு நாள். மகா ஜப்னிகுடு என்ற நூலை எழுதியவர் யார்? மகா சாப்னிகுடு. சோ இந்த புக்கை எழுதினது பி விக்ரம். எம் நரவானே விதி 4 நட்சத்திரங்கள் ஒரு சுயசரிதை. எம்.ஜே. அக்பர் மற்றும் நட்வர் சிங் காந்தி 3 பிரச்சாரங்களில் ஒரு வாழ்க்கை. சாரு நிவேதிதா அவுரங்கசீபுடன் உரையாடல்கள். அருப்குமார் தத்தா அசாமின் பிரேவ்கட் லச்சித் பர்புகான். சித்ரா பானர்ஜி திவாகருணி ஒரு அசாதாரண காதல். சுதா மற்றும் நாராயணமூர்த்தியின் ஆரம்ப வாழ்க்கை. மன்சுக் மாண்டவியா எதிர்காலத்தை உரமாக்குதல். சஞ்சீவ் ஜோஷி எக் ஜமதார் மேரே அண்டார். நேபாளத்தில் எந்த சமூக மக்கள் சோனம் லோசர் விழாவை கொண்டாடுகிறார்கள்? தமாங் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக மக்கள் தான் இந்த சோனம் லோசர் பண்டிகை வருஷந்தோறும் கொண்டாடுவாங்க. மணிப்பூர் மாநிலம் குந்தாடோ சாங்காய் மை ஹோன்சங்பா காண்டுகா யோஷம் பண்டிகை கொண்டாடுவாங்க. ஒடிசா மாநிலம் சிதல் சஸ்தி நுவாகாய் தனுவத்ரா ராஜ் பருவா. பீகார் மாநிலம் தாவே சத்துவானி மற்றும் ஜூர் சித்தல். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரேலா. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மச்சில் மாத யாத்திரை பங்கஸ் பள்ளத்தாக்கு திருவிழா. நாகாலாந்து சுக்ரினி மாட்சிமோங் சக்கரேனி பூஷி ஜீபா ஆலியாங் மோனியோ. ஜெகநாதர் கோயில்ல கோலே மேளா விழா கொண்டாடி இருக்காங்க. இந்த ஜெகநாதர் கோயில் உதம்பூர்ல அமைஞ்சிருக்கு. லடாக் மாநிலம் மாமணி உணவு திருவிழா கொண்டாடி இருக்காங்க.